என் புருஷன் வந்தா சொல்றேன் இரு. பக்கத்து கீதா கிட்ட மட்டும் சொன்னேன்னு இந்த விஷயத்த, அவ்வளவுதான் வீடு ஊரு பூரா பரப்பிடுவா நீ உன் புருஷனை வேலை வாங்குறத. அப்புறம் அவ்வளவுதான் நடக்கிறதே வேற. என்ன நான் பயப்படணுமா அவளுக்கு? ஒரு ஆள் என்ன கீதா கிட்ட மட்டும் வந்து சொல்லுவேன்னு பாத்தியா? நம்ம பிளாட் மெம்பர்ஷிப் இருக்குல்ல, அவங்க கிட்ட எல்லாம் குரூப்ல போட்டு விட்டேன்னு இந்த விஷயத்த மட்டும் நீ அப்புறம் எல்லாம் பண்ணவே பயமா இருக்கு. கோக்கா ப்ளீஸ்க்கு பயமா இருக்கு. கோயிலானா சும்மா நினைச்சிங்களா? எல்லாம் பார்த்து தான் நானும் வந்திருக்கேன். எங்கள் ஊர்லேயும் சண்டையெல்லாம் போட்டு தான் நானும் வந்திருக்கேன். இங்கே சும்மா ஒன்றும் வரல. கோகிலா ஊர் சும்மா வந்து நீ வில்லேஜில் சண்டை போட்ட இது நீ நினைக்கிற மாதிரி வில்லேஜ் கிடையாது கோகிலா, சிட்டி. அங்கெல்லாம் குடத்துல தான் சண்டை போடுவீங்க, இங்கெல்லாம் குண்டாலேயே சண்டை போடுவோம். பார்த்து இருந்துக்கமா, பார்த்து இருந்துக்க. பேசுறதெல்லாம் பார்த்து பேசிக்க சரியா? என் புருஷனை பற்றி என் குடும்பத்தை பற்றி நீ பேசாத சரியா? உன் குடும்பத்தோட நீ வச்சுக்கோ, என் குடும்பத்தை பற்றி பேசாத. உங்களை என்னக்கா நான் சொன்னேன்? என்கிட்ட ஏங்க சண்டைக்கு வரும்? உங்களை என்னக்கா சொன்னேன்? அமைதியா இனிமே ஏதாவது பேசுன அடுக்கவே நினைச்சீங்களா? அது வேற ஆளை வச்சுக்கங்க. அப்படியே டென்ஷன் ஆகி உங்க மேல மரியாதை வச்சிருக்கீங்க. நீங்க பேச போயிருங்க. என்ன நீ மரியாதை வச்சு கிழிச்சது? நல்லா விழு, நல்லா விழு. எப்ப என்கிட்ட பேசுனீங்கன்னா இப்படிதான். வீட்டுக்குள்ள நிம்மதியில இருந்தா மேல வந்தா நீங்க அதுக்கு மேல போய் தோலை. நான் போறேன். உங்ககிட்ட யாரா பேச முடியுமா? அக்கா வாங்கக்கா. என்ன கோகிலா காமெடி பண்ணா போதுங்க. சரிம்மா தெரியுமா உன்னை பத்தி எனக்கு. ரொம்ப காமெடியான ஆளுதான் நீ. என்ன மாதிரி யாரோ இங்க பாரு, பக்கத்து வீட்டுக்காரு கார் வாங்கிட்டாளா அவ? நம்ம கிட்ட சொல்லவே இல்லை பாரு. எந்த விஷயத்தையுமே சொல்றது இல்லை நம்ம கிட்ட. நம்ம தான் போய் அவகிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கிறோம். பக்கத்து வீட்டுக்காரி இருக்கிறாள்ல அவ, இந்த முனியாண்டி விலாஸ் இருக்கிறான்ல, அவன் புருஷன் பேர் என்னடி? அவன் பேர் என்னமோ ஒரு மெடி. முனியாண்டி விலாஸ். அவன் பேரே முனிதான். அவன் முனி இருக்கிறான்ல, முனியோட பொண்டாட்டி யார் அவ? சங்கீதா முனியும் சேர்ந்து கார் வாங்கிட்டாங்க. நம்ம கிட்ட சொல்லவே இல்லை வார்த்தையா ஒரு வார்த்தை. என்னடி? உங்ககிட்ட காசு இருக்கு வாங்குறாங்க, உங்ககிட்ட காசு நீங்க வாங்க. ஏங்க அப்படி வைத்தறிச்சல் பண்றீங்க? காசு இல்லாம என்ன அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது? அதெல்லாம் சொன்னாலும் எல்லாம் நம்ம பக்கத்து வீடு தான். இல்ல எல்லாம் நம்ம பக்கத்து வீடு தானே. சொன்னா என்ன ஆயிர போகுது? குறைஞ்சா போயிட போறாங்க. நம்ம என்ன காரை புடிங்க தின்ற இப்படியும் பேசுவீங்க. இப்ப என்னையவே திட்டுவீங்க. நான் யாருக்கு பேசுறப்ப உங்களுக்கு சப்போர்ட் பண்ணா அங்க போனா எனக்கு திட்டுவோம், இங்க பேசினா அங்க திட்டுவோம். நீ பாக்குற, நீ இது பண்ணாத கோகிலா, நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாத கோகிலா. தயவு செஞ்சு அவங்க எல்லாம் ஒரு இதுன்னு சொல்லிட்டு சரியா? நான் வந்துட்டு அவங்கள பற்றி தப்பாக சொல்கிறதுக்காகலாம் ஒன்றும் சொல்லலை. கார் வாங்கினது ஒரு வார்த்தை சொன்னால் என்ன நம்மக்கிட்ட? நம்ம என்ன கார் போய் கேட்கவா போகிறோம்? கார் கொடுங்க நாங்கள் அங்கே போகணுன்னு. எதுக்கு நீங்கள் இவ்வளோ எமோஷனல் ஆகிறீங்கக்கா? ப்ரெஷர் உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரெஷர் இருக்குது தாங்க, சுகர் வேறு இருக்குது. எனக்கு அப்படி டென்ஷன் ஆகுது. இப்போ தாண்டி மாத்திரை போட்டு வந்தேன், அதுக்குள்ளே மறுபடியும் ப்ரெஷர் ஆகுது. வயிற்றுச்சல் படாமல் இருங்க. நீங்கள் அதை விட பெரிய காராங்க சரிங்களா? வீட்டுக்காரரும் என் பையனை வேலை செய்கிறாங்கன்னு என்னன்னு தெரியல. உங்கள்கிட்ட பேசியிருந்தா டைம் போகிறதே தெரியலக்கா. சரி நான் போய் எட்டி பார்க்குறேன். டிவி சத்தம் வேறு கேட்குது. வேலை செய்கிறாங்களா சும்மா உட்காந்துருக்காங்க? நான் போய் பார்க்குறேன். சரி ஓகேங்களா, பாரு. என்ன ரெண்டு பேரும் உட்காந்தே இருக்கீங்க? வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்களா? கிச்சன்ல மட்டும் தான் தடார் புடா இருந்தீங்க. அதுக்கப்புறம் வேற எந்த வேலையும் செஞ்ச மாதிரி தெரியலையே. இங்க வாங்க பார்க்கலாம். வாங்க ரெண்டு பேரும் வாங்க. இது என்னங்க துணி? இதெல்லாம் இதில் தொங்கிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் உங்களை பார்க்க சொன்னா இல்லையா? என்ன வேலை செஞ்சீங்க? நீ பாத்திரம் மட்டும் தான் கழுவ சொன்ன. பாத்திரமா கழுவி வச்சுட்டேன். ஏங்க ஒரு வேலைனா ஒரு வேலை தான் செய்வீங்களா? இவங்க ஒற்றை அடிக்க சொன்னேன், அப்படியே கூட்டு மரம் போட்டு போயிட்டான். நீங்க ஒற்றை அடிங்க. நீங்க ஏங்க எனக்கு திட்ட வைக்கிறீங்க? நீங்க ஒரு நாள் தான், வருஷம் 365 நான் தானே வேலை செய்யறேன். நீங்க ஒரு நாள் தான் நீங்க வேலை செய்றீங்க. நீங்க ஒரு நாளைக்கு வேலை செய்ய மாட்டீங்களா? இந்த ஒரு நாள்ல 365 வேலையை கொடுக்குற நீ. இப்ப இந்த ஒரு நாள் உங்களை வேலை செய்ய சொல்றத தான் நீங்க குறைஞ்சு போயிடுறீங்களா? அப்படி சொல்ல வரல நானு. நல்லா மூக்குக்குள்ளோட ஆட்டாதீங்க. என்னங்க நீங்க? உங்களுக்கு வேலை செய்ய இஷ்டம் இல்லைன்னு செய்யாதீங்க. எனக்கு இந்த ஒரு வேலை செய்யறப்ப அந்த மூஞ்ச தூக்கி வச்சுக்கலாம் நீங்க செஞ்சீங்கன்னா எனக்கு பிடிக்காதுங்க. சந்தோஷமா செய்யுங்க. சரி நான் செய்யறேன். என்ன இப்ப என்ன பண்ணுவோம்? ஒட்டை அடிக்கணுமா? ஆமா. வேற வீடு கூட்டணுமா? ஒட்டை அடிங்க. சரி
ஒட்டரை இது பேக்கெல்லாம் எடுத்து மேலே போட்டு ஒட்டரெல்லாம் அடிச்சுட்டு மேலே இருக்கலாம் தூக்கி வச்சு நல்லா தொடச்சு நீ ஒரு நாளைக்கு வீடை சுத்தமா இருந்தா நம்மளுக்கு தாங்க திடீர்னு உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வராங்க என்னடா உன் வீடு இப்படி இருக்குன்னு சொல்ல மாட்டாங்களா நீ என்னைய தானே திட்டுவாங்க யார் வந்தாலும் உங்க அம்மா வந்தாலும் என்னை தான் திட்டுவாங்க எங்க அம்மா இருந்தாலும் என்னை தான் திட்டுவாங்க எங்க அம்மாவை தான் வரவிட மாட்டேன் நீ அப்புறம் என்ன நீ வேலை செய்ய சரி ஏய் ஒரு நிமிஷம் என்ன நான் மட்டும் வேலை செய்ய மாட்டேன் உன் பையன் நீ வேலை செய்ய அவனை பிடிக்கிற இடுப்பு பிடிக்கிற அவனை போய் ஓகே செத்தாவன் இவளுக்கு வேலை வாங்கணும்னா மட்டும் என்னென்னவோ பேசி நம்ம மயக்கிறான் அப்படியே உடனுக்குடன் அப்படி வேலையெல்லாம் வாங்கிடுறான். நீங்க எப்ப முடிய போவ இந்த வேலையில பொழுது இதுலயே போயிருமா? ஒரே இடத்த தொடச்சிட்டு இப்படி போவோம். இன்னும் தூங்கிக்கிட்டே இருக்கியா? தூங்கி வீட தூக்கிட்டு போயிடாத. வேலை செய்யா என்னடா தூங்கிட்டு இருக்க? சின்ன பையன்ட்ட ஏமா இவ்வளவு வேலை வாங்குறீங்க? நான் பாவம் இல்லம்மா. ஏமா எந்த வீட்லயாவது 10வது படிக்கிற பையனுக்கு இவ்வளவு வேலை கொடுப்பாங்களாமா? ஃபர்ஸ்ட் வீட்டு வேலை யாராவது கொடுப்பாங்களாமா? ஃபர்ஸ்ட் எங்கேயோ பால் பாக்கெட் வாங்கிட்டு வர சொல்றதே கஷ்டம். எல்லாரும் வீட்லயும் பால் பாக்கெட் கூட வாங்கிட்டு வரல. உட்கார் சாமி நம்ம பால் வச்சு கொடுக்குற குடிச்சு உடம்பு தேய்ச்சிரியா நல்லா படிக்கிறியாப்பாம்பாங்க. நீங்க என்னடான்னா எல்லா வேலையும் எங்கிட்டயே சொல்லிட்டு இருக்கீங்கம்மா. பேசி முடிச்சுட்டே சாமி? இல்ல இன்னும் இருக்கு. இருக்கா சாமி? பேசிட்டு சொல்லு சாமி. இல்ல நீங்க ஏதாவது கண்டென்ட் வச்சிருப்பீங்களா? பேசுங்க அப்புறம் நான் பேசுறேன். சரி சாமி. நான் நல்லா வடை கிடையாது நல்லா தினியா சாமி. அப்ப எதுவுமே அம்மா சொல்ல. இப்பதான் அம்மாவை பத்தி பேசுற அப்படி. என்னமா பண்றது? ஏமா இப்படி வேலை? ஒண்ணு இல்ல, வீடு வந்து சுத்தமா சும்மா ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குறாங்க. வீடு நல்லா மாலை நீ நல்லா சாயந்தரம் வரும்போது புதன்கிழமை நான் தான் கூட்டணும். 3வது பெஞ்சு நான் தான் கூட்டணும் தெரியுமா? கிளாஸ் ரூம் ஒரு ஸ்கூல்ல அங்கெல்லாம் கூட்ட வீட கூட்ட மாட்டியா? ஸ்கூல்லாம் நல்லா இருக்கும். கஷ்டப்பட்டு வேலை செய்யறேன் படிக்கிறேன். இங்கேயும் வந்து பண்ணுவீங்கன்னா எப்படி? அப்படித்தான் இப்ப நீ இப்ப கஷ்டப்பட்டீங்கன்னா பின்னாடி நல்லா இருக்கான் சாமி. பின்னாடியா? எந்த பின்னாடி? இது என்ன சாமி நான் சொல்றது? வாழ்க்கை பின்னாடி சாமி. வருங்காலம். பேசுற சாமி நல்லா தெளிவா பேசுற. ஆனா செய்யல ஒண்ணுங்க சாமி. நீ பேசிக்கிற உங்க அப்பா பாருங்க ஒரு வார்த்தை தான் சொன்னேன். அங்க போய் பாருங்க என்ன பண்ணிருக்கேன். அவருக்கு வேற வழியே இல்ல.